லாஸ்ட் வீடியோல நான் சொன்னேன் மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் அப்படின்றது ஹூக்குன்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. கண்டிப்பா இல்ல, அதற்கான விடை இந்த வீடியோல இருக்கு. கண்டினியூஸா பாருங்க. ஆக்சுவலி அதே நாள் நானும் என் மகளும் பைக்ல ஏறி லைப்ரரிக்கு போனோம். இங்க ஒரு தகவல், என் மகள் 6வது படிக்கிறாள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் மகளுக்கு பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி தொடர்ச்சியா வாசிக்கிற பழக்கம் இருக்கு. 15 நாளைக்கு ஒரு ஆட்ட நூலகத்துல போய் 5 புத்தகங்களை மாத்திட்டு வந்து அந்த 5 புத்தகத்தையும் வாசிச்சு முடிச்சு 15 நாளைக்கு ஒரு ஆட்ட ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மகள்கிட்ட இருந்து எத்தகைய கேள்வி வரும்ன்றதை நீங்களே யோசிச்சுக்கணும். இப்ப வண்டியில போயிட்டு இருக்கோம், கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கேட்ட முதல் கேள்வி, சுய அறிவோட சிந்திக்கிறது தப்பாப்பா? இல்லையே, தப்பு இல்லையே. ஏமா இந்த கேள்வி? ஏன்னா சுய அறிவோட சிந்திச்சா நீ என் பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றாங்கப்பா அப்படின்னு 19 குற்றச்சாட்டு வைக்க கூடாது பாப்பா. உங்ககிட்ட அது சம்பந்தமா ஏதாவது கருத்து இருக்கு, இல்ல ஆதாரம் இருக்கு, மத்தவங்க கிட்ட பேசியிருக்கேன்னா சொல்லு, கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னது, என் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எங்க அம்மாவோ அப்பாவோ ஒரு வேலை சொன்னா, அதுக்கு ஏதாவது மாற்று கருத்து சொன்னா நீ என் பிள்ளை இல்லைன்னு உடனே சொல்லிடுறாங்க. அப்ப சுயமா சிந்திச்சு நாங்க எவ்விதமான கருத்தும் சொல்லக்கூடாதா? சுயமா சிந்திச்சாதானா எப்ப பாரு உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாம எங்களாலையும் ஒரு வேலைய தனித்துவத்தோட செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப திருப்பியும் கேக்குறேன், வேற யாரெல்லாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். பெரும்பாலானவர்கள் வீட்டுல அம்மாக்கள் நிறைய இந்த வார்த்தையை சொல்றாங்க, அதாவது நீ என் பிள்ளை இல்ல. சில வீட்டுல அப்பா சொல்றாங்க, சில வீடுகள்ல 2 பேருமே சொல்றாங்க. அதாவது அவங்க சொல்ற வேலைய எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாம அப்படியே செஞ்சா நாங்க அவங்க புள்ள. நாங்க ஏதாவது மாற்று கருத்து சொன்னாலோ, எங்களுக்கு அந்த வேலையின் மீது ஒரு கருத்து இருந்தாலோ நீ என் பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்றாங்கப்பா. நீ என் பிள்ளை இல்ல அப்படின்னு ஒரு அம்மாவோ அப்பாவோ இல்ல 2 பேருமே சொல்றது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்ப கண்டிப்பா அது தப்பு அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு குழந்தை கிட்ட போய் நீங்க சொல்ற ஒரு வேலைய அந்த குழந்தை செய்யல அப்படின்றதுக்காண்டி நீ என் பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்றது ஏதாவது ஒரு வகையில சரியா? என்னோட பொண்ணும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அதை சொல்லலப்பா, ஆனா என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கேட்டப்ப பெரும்பாலானவங்க சொல்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இது, அது அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைங்கிட்ட நீங்க ஒரு கோவத்துல கூட நீ என் பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்களான்னு யோசிங்க. சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிள்ளையோட இடத்துல இருந்து இத நீங்க சின்ன குழந்தையா இருந்து ரிசீவ் பண்ணா இது உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதான்னு யோசிங்க. இது சரியா தவறா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரி அப்படின்னு சொல்றவங்க கிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. தவறு அப்படின்னு சொல்றவங்க கிட்ட ஏன் தவறுன்னு நீங்களே யோசிங்க, அதுக்கான விடை உங்களுக்கே கிடைக்கும். தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து அறிவுரை மட்டும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து என் மகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அடிகள் தொடரும். நன்றி.